ஹாய் ஆல், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் பிரியாணி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 3 மீடியம் சைஸ் தக்காளியை தண்ணியில் வேக வச்சு தோல் நீக்கி அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, நீளமாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் மசாலா பவுடர்ஸ் நம்ம அதில் கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். அதனால இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் காரத்திற்கேற்ப மிளகாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ அரிசி அதில் சேர்த்துக்கோங்க. லேசாக கொதி வந்ததும் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே மூடி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதான், சுவையான தக்காளி சாதம், சோ கால்டு பிளைன் பிரியாணி ரெடி.